அல்லேலூயா. இந்த விசேஷ தினத்தில் வீடு பிரதிஷ்டை என்றுள்ள ஒரு நிலையில் தெய்வ மக்களும் அநேகரும் கூடி வந்திருக்கிறீர்கள். நமது டிஸ்ட்ரிக்டும் சூப்பரண்ட் அவர்கள், கமிட்டியில் உள்ள எல்லாவரும், செஷனில் உள்ள ஊழியக்காரர் பலரும் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தல் எங்கள் செஷன் நிலையில் இருக்கிறபடியால் சொல்லுகிறேன். சோதரன், இந்த சர்வலூர் சபை அருமை ஆண்டவரால் இது தொடங்கப்பட்டது. இந்த ஊழியத்தை ஆண்டவர் அனுக்கிரகித்து நீண்ட வருஷம் இந்த ஊழியத்தில் அடியேன் ஊழியம் செய்தேன். ஆண்டவர் நடத்தினார். நான் வருவதற்கு முன்னால் இந்த ஊழியத்தில் ஒரு மாற்றம் போட்ட பிறகு இந்த சபையில் வருவதற்கு ஊழியக்கார மாதிரி இல்லை, யாரும் விரும்பல. அப்பொழுது என்னை இந்த தேசத்தில் அனுப்பினார்கள். அந்த ஊழியத்தில் ஆண்டவர் ஊழியத்தை அனுகரித்தார். அன்றே ரொம்ப பிரயாசமான நிலை இருந்தது. கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய அநாதி தீர்மானத்தில் கண்டிருக்கிற ஆத்மாக்களை திருவுளத்தில் கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர் செய்வ நினைத்திருக்கிற காரியங்களை அந்தந்த சமயங்களில் யார் யாரை கொண்டெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்க அவர் வல்லவர். இப்பொழுது நல்ல ஒரு வீடு வைப்பதற்கு ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அனுக்கிரகமாக இருக்கிறது. இப்பொழுது ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசன் வீடு இல்லாமல் இல்லை, சிறிய வீடு இருக்கிறது. நல்ல வீடு வைக்க வேண்டும். அப்போ அம்மா சபையார் எல்லாம் எல்லாரும் நல்லாயிட்டாங்க, எல்லாரும் அனுக்கிரகிக்கப்பட்டாங்க. இனி நம்ம குப்பையில் கிடந்தோம், இனி ஆண்டவர் உயர்த்திட்டார். இப்போ எல்லாரும் அனுக்கிரகமாக இருக்கும் பொழுது நான் ஊழியத்துக்கு வந்த டைமில் வாழை கட்டும் சீட்டு வீடுகள் தான் இந்த தேசத்தில் உண்டு. மாத்த வீடுகளே இல்லை. ஏதோ ஒன்றோ பாதி என்ன எங்கேயும் கொண்டு வரணும் தெரியாது. இந்த ஏரியாவில் சர்வலூர் சபையில் அந்த வறட்சியான காலத்திலேயும் கட்டணம் ஒரு பார்ப்பதற்கு ஒரு சபை சர்ச் பார்ப்பதற்கு ஆண்டவர் நடத்தினார். ஒரு பிரதர் ஒரு நாள் என்னோடு பேசும்போது சொன்னார், அந்த சபைக்கு வேண்டி மண்ணு சுமந்தவர்கள் நிறைய பேர் நல்ல வயசான பிறகு இப்பொழுது இருக்கிறார்கள். அன்றைக்கு ஆண்டவருக்கு வேண்டி பிரயாசப்பட்டவர்கள் கர்த்தரும் அனுகூலம் செய்தார். ஒரு பிரயாசம் இல்லாமல் ஒரு பெரிய மழை பெய்து இந்த ஆலயத்துக்கு தேவையான ஏகதேசம் மண்ணெல்லாம் ஆற்றில் அடித்து கரையாற்றுவது. கர்த்தருடைய கரம் உண்டுமெங்கில் தான் சில காரியங்களை செய்ய முடியும். தெய்வம் செய்ய நினைத்ததை செய்யவும் செய்வார். பாரு, இப்பொழுது மகிமையாக இருக்கிறது. எனக்கும் பெரிய சந்தோஷத்தை காணும் பொழுது ஆலயம் கூட கொஞ்சம் கூட நல்லா இருக்க வேண்டும். சோதரம் நல்ல அழகான வீடு, நல்ல அழகான வீடு அனுக்கிரகம் எல்லாம் தந்துட்டார் ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற வந்திருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு தெய்வீக ஆலோசனை கேட்டு சந்தோஷப்பட போறோம். இந்த சபைக்கு ஆண்டவர் அனுக்கிரகத்தின் கருத்தை வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு உள்ளே வரக்கூடிய ஜனங்கள் அனுக்கிரகிக்கப்படுவார்கள். யோசிப்பு இது நான் செய்தி எடுக்கவில்லை, முடித்து போடுவேன். போத்திபாருங்க வீட்டில் இருக்கும் பொழுது போத்திபாரு யோசிப்பை அந்த வீட்டுக்கு விசாரணை கர்த்தனாக வைத்தான், முழுமையாக வைத்தான். அந்த வீடை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த வீடு கர்த்தருக்காக வேண்டி தாசன் வாழும் பொழுது கர்த்தருக்கு
இடத்திலையும் அந்த ஆளுகை நிலைக்கு கொடுத்தால் இந்த குடும்பத்தில் வாழக்கூடிய இந்த சபையில் இருக்கக்கூடிய தாசன், இந்த சபை விசுவாசிகள், இந்த தேசம் இது ஆசீர்வதிக்கப்படும். இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார் என்றால் அநேகர் விரும்பக்கூடிய நிலையாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். இந்த வீடு அதற்கு ஒரு முன்னோடியாக தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கட்டும். பல இடங்களிலேயும் ஜனங்கள் வந்து இந்த ஊழியத்தில் வந்து இந்த விஷ்ணன் வீட்டில் வந்து கர்த்தருடைய தாசனங்க இருக்கும் பொழுது, குடும்பம் இருக்கும் பொழுது, இந்த சபையாளர்கள் உள்ள ஜனங்கள் எல்லாம் அனுக்கிரகிக்கப்படுவார். கர்த்தர் நம்மை அனுக்கிரகித்தான் சுத்தம் கொண்டிருக்கிறது. இந்த வீடெல்லாம் வைத்தோம், எல்லாம் நல்லாகி போச்சு என்று சொல்லி இதை வர்ணித்துக் கொண்டிருந்து விடாதீர்கள். கர்த்தர் இந்த வீட்டிலே வாசம் பண்ணணும். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும். கர்த்தருடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே இறங்கணும் என்றால் இதல்ல, இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் காண வைப்பார். நாங்கள் ஆலயம் கட்டணும், வீடு வைத்தோம் என்று சொல்லி ஒன்றும் நீங்கள் மேன்மை சொல்லாதீர்கள். அருமை ஆண்டவருடைய சுத்த நிலைகள் உண்டு. சோதனம் எஸ்ரேலின் தேவாலயத்தையும் பார்த்து ஆண்டவரோடு சொல்லுகிறார்கள், பாரு என்ன அழகா இருக்குது, அழகா இருக்குது, ரொம்ப உயர்ந்திருக்குதுன்னு சொல்லி நினைக்காத, என் ஆண்டவருக்கு கரம் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்துப்படுங்கள், 3 நாளைக்குள்ளே கட்டுவேன்னு சொன்னார். அவர் மாதிரி எங்க வேற ஒன்று சொல்ல தன்னை கூர்த்து சொன்னார். அவர் நொறுங்க, அவர் உடைக்கப்பட, அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டி பல்லோகத்தில் நல்ல ஆலயம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுபோல அழகுள்ள வேற ஆலயம் இல்லை. எனவே ஆண்டவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகள் நல்ல வேலை செய்து நல்ல ஆலயங்கள் கட்டி மிகுந்த அனுக்கிரமாக இருப்போம். குடும்பங்கள் அனுக்கிரமாக இருப்போம். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். நேர்மையாக ஜீவிப்போம். கர்த்தர் சுத்தம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்காக வேண்டி ஜெபியுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். ஆலயம் வந்துவிட்டது. இப்பொழுது ஜெபம் குறைந்து விடக்கூடாது, உபவாசம் குறைந்து விடக்கூடாது, சங்கிலி ஜெபம் குறைந்து விடக்கூடாது, வெளிப்பின் கூட்டம் குறைந்து விடக்கூடாது. இது கூடிக்கொண்டே இருக்கணும் என்றால் ஆண்டவர் இதில் இதிலும் பலத்த காரியங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்தோடு நிலையில் செய்வார். எனவே எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தையை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்த அத்தனை பேரை நன்றியோடு துதித்து இந்த நிகழ்ச்சியை நான் இப்பொழுது தொடங்குகிறோம். எல்லாரும் ஜபத்தோடு கூட இருந்து மிகுந்த அனுக்கிரத்தோடு நாமும் கடந்து சொல்ல ஆண்டவர் நமக்கு நன்றி அருள் செய்வாராக என்று சொல்லி எனக்கு இந்த சமயத்தை கொடுத்த கர்த்தருடைய தாசனுக்கும் தலைவருக்கும் இல்லாமல் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய டைம் முடிஞ்சு இன்னைக்கு புறக்கலாம். சோதனை இல்லை தலைவருக்கு லீடர்ஷிப்பில் நான் ஜெபம் பண்ணுகிறேன். தொடர்ந்துள்ள பணி வேலைகள் நடக்கும். ஜெபம் பண்ணும். அன்பு ஆண்டவரே, கர்த்தாவே, பிதாவே, அருமையான இந்த சாயந்தர வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தாழ்மையை நோக்கி பார்க்கிற தேவன் நீர், எங்களுடைய சிறுமையை நோக்கி பார்க்கிற தேவன் நீர், எங்களுடைய நொறுக்குதலை நோக்கி பார்க்கிற தேவன் நீர். அருமை ஆண்டவரை, குப்பையில் இருக்கிறவனை உயர்த்தக்கூடிய ஆண்டவன் நீர். இந்த தேசத்தில் ஒரு அற்பமான நிலையில் ஒரு ஆலயம் போலும் சரியாக இல்லாமல், ஒரு வீடு போலும் சரியாக இல்லாமல் இருந்த இடத்துல கர்த்தர் இந்த தேசத்தில் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனை அனுப்பி ஆண்டவரே பெரிய மேன்மையாக நீங்கள் அனுக்கிரகித்திருக்கிறீர். இப்பொழுது நல்ல ஒரு வீடு ஆண்டவரை இந்த இடத்துல வைக்க ஆண்டவர் அனுகூலம் செய்தீரே. ஆண்டவரே, இந்த வீடு இன்றைக்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக ஆண்டவரே சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு முன்னாலே கடந்து செல்லட்டும். இந்த நிகழ்ச்சிகளை நடத்த எங்களுடைய சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் உள்ள சூப்பரண்ட் அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, உமது மகன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஜெபிக்கக்கூடிய வார்த்தைகள், ஆலோசனைகள் இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் விடுதலையாக அனுக்கிரகமாக இருக்கட்டப்பா. எங்களுக்கு வேண்டிய நல்ல விலை ஆண்டவரை நிச்சய மேன்மையில் உருவாக்கி கொண்டிருக்கிற நல்ல ஆண்டோடைய பொண்ணுகளை எங்களோடு கூட இருந்து எங்களை இன்னமாக நடத்துவதற்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் நிகழ்ச்சிகளை அனுக்கிறையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோதம்
പ്രൈസ് ദി ലോർഡ്. എക്സിക്യൂട്ടീവ് കമ്മിറ്റി മെമ്പേഴ്സ് ദയവായി വരിക. സെക്ഷൻ കമ്മിറ്റി മുന്നോട്ട് വരിക. ഇവിടുത്തെ പാസ്റ്റർ, കുടുംബങ്ങൾ, വിശ്വാസികൾ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഈ മനോഹരമായ സമയത്ത് ചെറുവല്ലൂർ അസംബ്ലീസ് ഓഫ് ഗോഡ് സഭയ്ക്ക് കർത്താവിൻ്റെ ദാസൻ കുടുംബമായി പാർത്ത് ശുശ്രൂഷകൾ ചെയ്യുവാൻ വിശ്വാസികൾ എല്ലാം രാപ്പകൽ അധ്വാനിച്ച് ശുശ്രൂഷകരോട് ചേർന്ന് പ്രയത്നിച്ച് മനോഹരമായ ഒരു മിഷൻ വീട് ദൈവം തന്നിരിക്കുന്നതോർത്ത് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇപ്പോൾ നാം പ്രസിഡന്റ് അവர்கள் ഇൻട്രൊഡക്ഷനായി സഭയുടെ ചില കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. തുടർന്ന് നമുക്കൊരു ഭവന പ്രതിഷ്ഠ ആരാധന ആയതുകൊണ്ട് അധികമൊന്നും നമുക്ക് സമയം നീട്ടുവാൻ വേണ്ടാത്തതാണ്. ഇപ്പോൾ നാം ശുശ്രൂഷ ആരംഭിക്കുന്നു. എല്ലാവരും കണ്ണുകളെ അടയ്ക്കാം. പ്രാർത്ഥനയ്ക്കായി തിരുമുൻപിൽ വരാം. ഒരു സ്തോത്രഗാനം ഇപ്പോൾ പാടി കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. ആനന്ദമായി നാമേ ആർപ്പരിപ്പോമേ, അരുമയായി യേശു നമുക്കളിത്ത அளவில்லா கிருபை பெருதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே இயேசுவின் பெருவுள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே இயேசுவின் பெருவுள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் நம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அழகினை படுத்து உறங்கினாலும் கரும்புயல் அடித்து கவிழ்ந்தாலும் காற்றையும் கடலையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ഒരു സങ്കീർത്തന ഭാഗം വായിച്ചു കേൾക്കാം. സെക്ഷൻ സെക്രട്ടറി വായിക്കും. வாசிக்கப்படி தெரிந்து கொண்ட சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவனால் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சன்னதி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா?
அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ഹല്ലേലൂയ. ഈ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട പേഴ്സണേജ് ഇത്രയും മനോഹരമായി പണിയുവാൻ കർത്താവ് ഇടയാക്കി. അധിക വിവരങ്ങൾ ഉൾപ്രവേശിച്ച ശേഷം ഇന്ന് നാം ചെയ്യുവാൻ പോകുന്നത്, ആദ്യമായി അസിസ്റ്റന്റ് സൂപ്രണ്ടന്റ് ഒന്ന് പ്രാർത്ഥിച്ച് കൽവെട്ട് തുറന്നു വയ്ക്കും. അതിനുശേഷം ഇവിടെ മിഷൻ വീട് പ്രാർത്ഥിച്ച് ഓപ്പൺ ചെയ്യും. അതിനെ തുടർന്ന് നിങ്ങളെല്ലാവരും ഞങ്ങളോടുകൂടെ പാട്ടോടെ ഉൾപ്രവേശിച്ച് ഓരോ മുറികളിലും പോയി കണ്ട് സ്തോത്രം ചെയ്ത് പ്രാർത്ഥിച്ചിട്ട് മെയിൻ ഹാളിൽ വെച്ച് പ്രതിഷ്ഠാരാധന ശുശ്രൂഷ നടക്കും. നിങ്ങളെല്ലാം ഞങ്ങളോടുകൂടെ ഉള്ളിൽ വരുന്നത് സന്തോഷമാണ്. കർത്താവ് നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ഇപ്പോൾ ഡിസ്ട്രിക്റ്റിൻ്റെ അസിസ്റ്റന്റ് സൂപ്രണ്ടന്റ് അവർ പ്രാർത്ഥിച്ച് കൽവെട്ട് തുറന്നു വയ്ക്കുന്നു. எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போமாக. இந்த சிறுவர் ஏஜி சபைக்காக போதர்களுக்காக வேண்டி கட்டப்பட்டிருந்த போதர்கள் இடத்தை ஆண்டவராக இயேசு ஆசீர்வதித்தபடியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போமாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. கர்த்தர் வேதமாக இந்த சபையில் தங்கி ஊழிய சிறருமை போதர்களுக்காக வேண்டி இந்த கட்டப்பட்டிருக்கிற இந்த மிஷன் வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஈஸ்வராஜாமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி தெரிந்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில என் அருமையான இல்லத்துக்கு முன்னாக நின்று கொண்டு ஆண்டவரே இதை திறந்து ஆண்டவர் இதுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிரதேச மக்களுக்காக ஆண்டவரே போதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த திறப்பு விழாவில் கலந்துருக்கிற எங்களுடைய பிரதேச தலைவருக்காக, பிரதேச கமிட்டி அங்கத்திற்காக, மண்டல தலைவருக்காக, கமிட்டி அங்கத்திற்காக ஆண்டவர் வந்திருக்கிற விசேஷித்த ஆண்டவரை போதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சபை விசுவாச குடும்பங்கள் ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிற தாவே எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக இந்த அருமையான ஆண்டவரே இடத்தில் ஊழி செய்திருக்கிற அருமை போதலுக்காக குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை கட்டி எழுப்பும்படியான பாக்கியத்தை கொடுத்த பிற்பாடு ஆண்டவரே இந்த இடத்திலே விதமான ஒரு மிஷன் வீடை கட்டும்படியான பாக்கியத்தை நம்முடைய மகனுக்கு கொடுத்தபடியா, இந்த விசுவாச குடும்பங்களுக்கு கொடுத்தபடியா நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர்களை கொடுத்த நல்ல தரிசனத்துக்கு நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மிகுந்த தியாகத்தோடு இந்த வேலையை ஆரம்பித்து நாள்வர் கொண்டு பரிசுத்த ஆவியாவுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தி இந்த வீடை சரியானவர்களை கட்டி முடிக்கத்தக்கதாகும். இந்த நாளிலே ஆண்டவரை பிரதிஷ்டை ஆராதனை வைக்கும்படியாக என் அருமை இயேசுவை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துங்க தாவே. கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கற்று பிரயாசம் விருதென்று பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அமிதமாக இந்த வீடை கெட்ட நீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த கல்லுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் திறந்து வைத்து இதற்குள்ளே ஆண்டவரே இந்த வாசலை ஆண்டவர் கட் பண்ணி கடந்து போகும்போது தெய்வத்துடைய பிரசன்னம் வெளிப்படும்படியா இருக்கின்றோங்க தாவே. நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சிறுவர்கள் சபைக்காக வேண்டி அது போதகர் இல்லத்துக்காய் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நான் திறந்து வைக்கிறேன். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Assemblies of God Church, Saravalur, Parsonage Building, dedicated by Reverend Peter, District Superintendent, yesterday SAEG on 24/11/2024, in the presence of Reverend T. Ambrose, Section Presbyter, Church Pastor Reverend B. Kesavan. Praise the Lord. Hallelujah. തുടർന്ന് അവിടെ ഇരിക്കുന്ന നിങ്ങൾക്ക് അകത്തേക്ക് വരാൻ താല്പര്യമുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് നിന്ന് ദൈവത്തെ സ്തുതിച്ച് ഞങ്ങളോടുകൂടെ ഉൾപ്രവേശിക്കാം. നിങ്ങൾക്ക് വരാം. ആമേൻ. എല്ലാവരും സന്തോഷമല്ലേ? എഴുന്നേറ്റാ സീറ്റ് കിട്ടില്ലെന്നായിരിക്കും ഇവിടുത്തെ ലീഡേഴ്സ്. അത് മെമ്പേഴ്സ് നിങ്ങൾക്കും ഞങ്ങളുടെ കൂടെ ഉള്ളിൽ വരാവുന്നതാണ്. ഓരോ മുറികളിലും പോയി പ്രാർത്ഥിച്ച് അവസാനം മെയിൻ ഹാളിൽ വെച്ച് ഞങ്ങളുടെ മഹാപരിശുദ്ധനും നിത്യനും നീതിമാനുമായ ഞങ്ങളുടെ കർത്താവേ, ചെറുവല്ലൂർ അസംബ്ലീസ് ഓഫ് ഗോഡ് സഭ ഒരു അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ആലയം പണിതു. അതിന്റെ പ്രതിഷ്ഠ നടത്തിയവർ ആരാധിക്കവേ ഇനി
പാസ്റ്റർ താമസിച്ച് പ്രവർത്തിക്കേണ്ടതിന് കർത്താവ് ഒരു പാഴ്സണേജ് അനുഗ്രഹമായി പണിയുവാൻ അവർ ആഗ്രഹിച്ചു. കർത്താവ് വളരെ അധികം പരിശ്രമിച്ച് ഈ മനോഹരമായ കെട്ടിടം പണിയുവാൻ ദൈവം അനുവദിച്ചതിനാൽ നന്ദിയോട് സ്തോത്രം. യഹോവ വീട് പണിയാതിരുന്നാൽ പണിയുന്നവർ വൃഥാധ്വാനിക്കുന്നു എന്നും, യഹോവ പട്ടണം കാക്കാതിരുന്നാൽ കാവൽക്കാർ വൃഥാ ജാഗരിക്കുന്നു എന്നുള്ള വചനം പോലെ കർത്താവിന്റെ കരം കൂടെ ഇരുന്ന് ഈ കെട്ടിടം പണിയുവാൻ അവിടുന്ന് അനുവദിച്ചതിനാൽ സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഈ നിലയിൽ, മനോഹരമായ നിലയിൽ ഈ കെട്ടിടത്തിന്റെ പണി പൂർത്തിയാക്കുവാൻ എന്റെ ദൈവം അനുവദിച്ചതിനാൽ സ്തോത്രം. അതിനെ പ്രതിഷ്ഠിക്കുവാൻ നിന്റെ ദാസന്മാരായ ഞങ്ങൾ വിശ്വാസ സമൂഹം ഒരുമിച്ച് തിരുമുൻപിൽ വന്നിരിക്കുമ്പോൾ ദൈവത്തിന്റെ വലിയ കൃപ ഇവിടെ വെളിപ്പെടട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. എന്റെ നാമത്തിൽ 2 3 ഇവിടെ കൂടിയാലും അവരുടെ നടുവിൽ ഞാൻ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞ കർത്താവ് വാഗ്ദത്തങ്ങളിൽ വിശ്വസ്തനായി, വാക്ക് മാറാത്ത കർത്താവായി ഞങ്ങളുടെ നടുവിൽ എഴുന്നള്ളി വന്നിരിക്കുന്നതിനാൽ സ്തോത്രം ചെയ്യുന്നു. അങ്ങയുടെ അദൃശ്യകരം തന്നെ ഈ വീട് തുറക്കണമേ. ഞങ്ങൾക്ക് മുൻപായി മഹത്വത്തിന്റെ രാജാവായ കർത്താവ് ഉൾപ്രവേശിക്കണമേ. അങ്ങനെ ഞങ്ങൾ ഫോളോ ചെയ്യുവാൻ ആമേൻ അങ്ങ് ഈ വീടിന്റെ നായകനായി, നാഥനായി, കർത്താവായി എന്നും വാഴണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അങ്ങയുടെ കർത്തൃത്വത്തിന് കീഴിൽ ഈ ദേശത്തിന്റെ ദൈവപുരുഷനായി ഈ സഭയുടെ ശുശ്രൂഷകൻ ഇവിടെ പാർത്തുകൊണ്ട് ആമേൻ നിത്യരാജാവിന്റെ വേല ചെയ്യുവാൻ ഈ ദേശത്തിൽ കർത്താവേ ആമേൻ ഒരു ദൈവ മനുഷ്യനൂടെയുണ്ട് എന്ന് പ്രശ്നബാധിതരായ ജനങ്ങൾ ആലോചനയ്ക്കായി, പ്രാർത്ഥനയ്ക്കായി, ആശ്വാസവചനങ്ങൾക്കായി ഇവിടെ അഭയം ചൊല്ലുവാൻ, അത് മുഖാന്തിരം ഇവിടെ താമസിച്ചുകൊണ്ട് അവർക്ക് നിന്റെ ദാസൻ ഒരു അനുഗ്രഹമായിരിക്കാൻ സ്വർഗമിടയാക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. ആമേൻ. കർത്താവിന്റെ മഹിമ ഇതിനകത്ത് പ്രവേശിക്കട്ടെ. ആമേൻ. ദൈവ തേജസ് ഞങ്ങൾക്ക് മുൻപായി ഉൾപ്രവേശിക്കട്ടെ. അപ്രകാരം ഓരോ മുറികളിലും ദൈവത്തിന്റെ മഹിമ ഇറങ്ങട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ച് അനുഗ്രഹിക്കുകയാണ്. അങ്ങനെ ചെയ്യുന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം. യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ ആമേൻ, ആമേൻ. വാതിലുകളെ നിങ്ങളുടെ തലകളെ ഉയർത്തുവീൻ, പണ്ടേയുള്ള കഥകളെ ഉയർന്നിരിപ്പീൻ. മഹത്വത്തിന്റെ രാജാവ് പ്രവേശിക്കട്ടെ. മഹത്വത്തിന്റെ രാജാവ് ബലവാനും വീരനുമായ യഹോവ, യുദ്ധവീരനായ യഹോവ തന്നെ. ചെറുവല്ലൂർ അസംബ്ലീസ് ഓഫ് ഗോഡ് സഭയുടെ പാസ്റ്റർ കുടുംബമായി പാർത്തുകൊണ്ട് ഇവിടുത്തെ ശുശ്രൂഷ വിജയകരമായി ചെയ്യേണ്ടതിന് ഈ വീട്ടിനകത്ത് അവർ സമാധാന സമൃദ്ധിയോട്, ആരോഗ്യത്തോട്, ആമേൻ, ദീർഘായുസ്സോട്, എല്ലാവിധ നന്മകളുടെയും നിറവോട് പാർക്കേണ്ടതിന് ഇപ്പോൾ പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ ഈ വീടിനെ തുറന്നു വയ്ക്കുകയാണ്. ജയ ക്രിസ്തു മുൻസൽഗിരാ, ജയമാ ജയ ക്രിസ്തു മുൻസൽഗിരാ, ജയമാക അവനാമത്തുകേ, ജയം ഹല്ലേലൂയ അവനാമത്തുകേ, നടത്തിടുവാ ജയഗീതങ്ങൾ നാം പാടിയേ, ജയക്കൊടിയും ഏറ്റിടുവോ, ജയമല്ലേലൂയ അവനാമത്തുകേ, ജയമല്ലേലൂയ അവനാമത്തുകേ. ദൈവത്തിന്റെ മഹത്വം നിറഞ്ഞു നിൽക്കുവാനായി സ്തോത്രം ചെയ്യാം. എല്ലാവരും കരങ്ങളെ സ്തോത്രം ചെയ്യാം. ദൈവത്തിന്റെ തേജസ് നിറഞ്ഞു നിൽക്കുവാനായി സ്തോത്രം ചെയ്യാം. ഇവിടെ വിശ്രമിക്കുന്നവർ സമാധാനത്തോട്, നിർഭയത്തോട്, അനുഗ്രഹ സമൃദ്ധിയോട് ഇവിടെ പാർക്കുവാനിടയാകേണ്ടതിന് സ്തോത്രം ചെയ്യാം. സ്വർഗീയ ദർശനങ്ങൾ ആസ്വദിക്കുവാനായി സ്തോത്രം ചെയ്യാം. ഒരു കുറവും
ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா சிறுவர்கள் சபைக்கு ஆண்டவர் கர்த்தாவே உழைக்க தங்கி இருப்பதற்கு தந்தை நல்ல வீட்டுக்காக துடிக்கிறோம். கர்த்தாவே மான வேளையில பேசப்பட்டு நான் வீட்டில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த அலையை கற்று ஆசிரியராக இந்த அலையில் கடந்து வந்து தங்கி அசைவாடுவேன் செவிக்கிறோம். ரூபனை கர்த்தாவோட பரிசுத்த பிரசன்னம் கேட்டோம். தங்கி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு சுகத்தோடு அந்த ஒழித்து வலிமையா செய்ய அவர்கள் ஆசிரியர்களையும் செவிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். நாட்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசிரியர் மரப்பட்டோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தன்னுடைய நல்ல பிதாவே ஆமென். ദൈവമഹത്വം തങ്ങി നിൽക്കുന്നതിനായി സ്തോത്രം ചെയ്യാം. ആടുവെങ്കി ജയ ഹല്ലേലൂയ അവർ നാമത്തിൽക്കേ ജയ ഹല്ലേലൂയ അവർ നാമത്തിൽക്കേ ദൈവമഹത്വം നിൽക്കുന്നതിനായി സ്തോത്രം ചെയ്യാം. സ്തോത്രം ചെയ്യാം. ഈ ക്രൈസ്തവ ആരോഗ്യത്തോട് പാത്രം സമാധാന സമൃദ്ധിയും ഇവിടെ ഉണ്ടാകുവാനായി സ്തോത്രം ചെയ്യാം. ഹല്ലേലൂയ. ഈ റൂമിനെ പരിശുദ്ധനായ ദൈവമേ, സത്യപിതാവേ, അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഈ വൈകവലക്കായി സ്തോത്രം ചെയ്ത് സ്തുതിക്കുന്നു. കർത്താവേ, ഇവിടെ വീട്ടിൽ നിന്നും കർത്താവെ ടെറസ് വീട്ടിലേക്ക് ദേവദാസൻ പാർക്കേണ്ടതിന് ദൈവം ചെയ്തിരിക്കുന്ന എല്ലാ നന്മകൾക്കും നന്ദി. ഇതിനുവേണ്ടി മുഖാന്തരമായിരിക്കുന്ന ചെലവിട്ട എല്ലാ ദൈവമക്കളെയും ആശ്രയിക്കണമേ. ഇതിൽ ഈ ദേശത്തിന്റെ വേലയ്ക്ക് അനുഗ്രഹമായി തീർച്ച കർത്താവേ, നിനക്ക് നന്ദി. ഇന്നു മുതൽ ഇവിടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകുവാൻ, സഭയിൽ ഉണർവ് വളർച്ച ഉണ്ടാകുവാൻ, ദേവദാസൻ കുടുംബമായി സമാധാനത്തോടെ സന്തോഷത്തോടെ വാർത്ത ദൈവത്തിന്റെ വേല നിർവ്വാഹം ചെയ്യുവാൻ കഴിയുന്നു. ഈ ലോകനെ ഞങ്ങൾ പിതാപുത്ര പരിശുദ്ധാത്മാവിന്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിച്ച് ആശീർവദിക്കുന്നു. യേശുവിന്റെ നാമത്തിൽ ആമേൻ. ദൈവമഹത്വത്തോടെ തങ്ങി നിൽക്കുന്നതിനായി കരങ്ങൾ ഉയർത്തി സ്തോത്രം ചെയ്യുക. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ദൈവത്തിന്റെ മഹത്വം നിറഞ്ഞു നിൽക്കുവാനായി സ്തോത്രം ചെയ്യാം. ഇവിടെ വിശ്രമിക്കുന്നവർ സ്വർഗീയ ദർശനങ്ങൾ ആസ്വദിപ്പാനായി സ്തോത്രം ചെയ്യാം. സമൃദ്ധിയോടും അനുഗ്രഹത്തോടും ദീർഘായുസ്സോടും ആരോഗ്യത്തോടും പാർക്കുവാൻ ഇടിയാക്കേണ്ടതിനായി സ്തോത്രം ചെയ്യാം. ഈ മുറിയെ സിരോമണി അവർ പ്രാർത്ഥിച്ച് അനുഗ്രഹിക്കും. Hallelujah. Hallelujah. ഹല്ലേലൂയ. Hallelujah. പരിശുദ്ധ പിതാവേ, ഉന്നത വഴിയിൽ വാസമലകളെ ആണ്ടവേ, നന്ദിയോട് സ്തുതിക്കുന്നു. അനാദിയായ ദൈവമായി ആവേന്ദ്രന്റെ മക്കളെ ദേശത്തെ കർത്തനെ ആരാധിക്കാനും ആദവരെ മഹിമപ്പെടുത്തണം. ആദം ചെയ്തു വരുന്ന മാവഴിയുടെ പെരുമയ്ക്കായി സ്തോത്രം. ചേരക്കൂടാതെ വഴിയിലെ വസിக்கிறதான ஆண்டவர் இந்த அறையிலே உலாவி ஆண்ட வெளியே செய்யணும். இதில் தங்களதான தன்னுடைய மக்களோடு ஆண்டவர் இரவிலே உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவர்களோடு ஆண்டவர் பேசி, அப்பா துன்பத்திலே துரிதத்திலே மிகுந்த ஆட்க வேதனைக்குள்ள கிடக்கிற மக்களுக்கு நல்ல ஆலோசனையை பார்க்க கொடுக்கத்தக்கதாய் அவர்களும் தியாகமாய் ஆண்டவருக்கு இந்த பாடுபடுகிற மக்களை ஆதாயம் செய்து நிற்கும்படியாய் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை பெறுகிறவரை அறையாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யவரமாய் ஜெபிக்கிறோம்பா. ஆண்டவரோடு இடைவிடாமல் ஜெபப்படுகிறவரை அறையாய் அப்பா தேசனோடு உறவிலும் அன்பிலும் அவரோடு ஆண்டவரே ஐக்கியம் கொண்டு அவரோடு நாங்கள் பேச உறவாட அவருடைய சத்தியத்தில் ஆழமாய் நிலைவல்ல ஆண்டவர் உதவி செய்யும். இதில் நாங்கள் சென்றோம் அப்பா இரவில் தூங்கும் போது தன்னுடைய மக்களுக்கு வேண்டிய எல்லா வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் தந்து அறையையும் ஆசீர்வதித்து வேற தங்குற மக்களையும் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அறைகளை ஆசீர்வதித்து
സർവ വല്ലമുള്ള ദൈവം ഇതെല്ലാം ഉദാവേ ആമേൻ അവരെ ആശീർവദിക്കുന്നവരായി മക്കളെ ആശീർവദിയും എന്നാലും ഇതുവെല്ലാം മറയ്ക്കൊള്ളും ആശീർവദിക്കപ്പെട്ട ദൈവത്തിനെ വെളിപ്പെടുന്നത് ഒരറയായി ദൈവമാർക്കവിടെ തങ്ങി നിൽക്കുന്നതിനായി സ്തോത്രം ചെയ്യാം. ഓരോ മുറികളിലും കയറി പ്രാർത്ഥിച്ച് അനുഗ്രഹിച്ച് ഈ ഹാളിൽ വന്ന് ഈ ശുശ്രൂഷ നിർവഹിപ്പാൻ കർത്താവിന്റെ നല്ല അവസരത്തിനായി ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം നമ്മോട് കൂടെ ഉണ്ടായിരുന്നു. കൃപയാൽ ഇപ്രകാരം മനോഹരമായ ഒരു വീട് പണിത് ഇന്ന് ഉൾപ്രവേശിപ്പാൻ കർത്താവ് ഇടയാക്കി. ഈ ദേശത്തിന് അനുഗ്രഹമായി ആമേൻ. ഈ പ്രതിഷ്ഠിച്ച് കഴിഞ്ഞിട്ട് നമ്മൾ ആഹാരം പാകം ചെയ്യാൻ തുടങ്ങുന്നതായിരിക്കും. അതുവരെ അത് ഇപ്രകാരം ചെറുവല്ലൂർ സഭ ശുശ്രൂഷകൻ കുടുംബമായി താമസിച്ച് ഈ ശുശ്രൂഷകൾ ചെയ്യുവാൻ ഒരു നല്ല മിഷൻ വീട് വേണമെന്ന് ആഗ്രഹിച്ച് അതിനുവേണ്ടി ത്യാഗം സഹിച്ച് ചിലവ് സഹിച്ച് നല്ല പ്ലാന്റ് നല്ല പദ്ധതിയിട്ട് മനോഹരമായ ഒരു വീട് ഇവിടെ പണിതിരിക്കുന്നു. ഞങ്ങൾക്ക് വളരെ സന്തോഷം. ഈ വർഷം പല സഭാഗതകൾ പണിയുവാൻ ഈ ഡിസ്ട്രിക്റ്റിൽ ദൈവം സഹായിച്ചു. പല താമസ സ്ഥലങ്ങൾ പണിയുവാൻ കർത്താവ് സഹായിച്ചു. ഇപ്പോഴും ചില പണികൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇനി ഈ മാസത്തിൽ വരുന്ന മാസത്തിൽ തന്നെ 2 സഭാഗങ്ങൾ പ്രതിഷ്ഠ ചെയ്യേണ്ടിയുണ്ട്. അങ്ങനെ ദൈവം വളരെ അത്ഭുതകരമായ കാര്യങ്ങൾ ഡിസ്ട്രിക്റ്റിൽ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇവിടെയും ഇതിന്റെ പിന്നിൽ പ്രവർത്തിച്ച പണം ചിലവ് ചെയ്ത രാപ്പകൽ നിന്ന് അധ്വാനിച്ച സഭയുടെ എല്ലാ വിശ്വാസി സമൂഹത്തെയും സദർ ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ പേരിൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് നന്ദി അർപ്പിക്കുന്നു. ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു. ഒരു സഭ ഉണ്ടെങ്കിൽ അവിടെ താമസിച്ച് പ്രവർത്തിക്കുന്ന ഒരു ശുശ്രൂഷകൻ ആവശ്യം. എന്തിനാണ്? താൻ പകൽ മുഴുവനും മിനിസ്ട്രി ചെയ്തിട്ട് രാത്രി വന്ന് വിശ്രമിപ്പാൻ. അത് മാത്രമല്ല, വിശ്വാസികൾക്ക് ഒരാവശ്യം വന്നാൽ ഓടി വന്ന് ആലോചന ചോദിപ്പാൻ, ഓടി വന്ന് പ്രാർത്ഥിക്കുവാൻ. ഈ ഏരിയയിൽ ആരെങ്കിലും ബലഹീനരോ രോഗികളോ പ്രാർത്ഥന ആവശ്യപ്പെട്ട് ഓടി വന്നാൽ അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിപ്പാൻ. അങ്ങനെ ഈ ദേശത്തിന്റെ ദൈവപുരുഷനായി ദൈവം അവരെ ഇവിടെ വച്ചിരിക്കുകയാണ്. നിങ്ങൾ കേട്ടതുപോലെ ഇപ്പോഴത്തെ ഈ സെക്ഷന്റെ പ്രസിദ്ധ അനേക വർഷങ്ങൾ ഇവിടെ ശുശ്രൂഷ ചെയ്തു. സഭ വളർന്നു, ആലയം പണിതു, വളരെ വിശാലതയിലേക്ക് ദൈവത്തെ താൻ മുഖാന്തരം കൊണ്ടുവന്നു. അതിനുശേഷം താൻ മറ്റൊരു സ്ഥലത്തേക്ക് ട്രാൻസ്ഫർ ആയി പോകുകയും ഇവിടെ പാസ്റ്റർ കേശവൻ ഈ സഭയുടെ ചാർജ് എടുക്കുകയും ചെയ്തു. അതിനെ തുടർന്ന് കർത്താവ് തന്നിൽ കൂടെ തന്റെ പ്രവൃത്തി വെളിപ്പെടുത്തി അനേക കുടുംബങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടുവാൻ, ആ മക്കളുടെ എണ്ണം പെരുകുവാൻ ഇടയായി. ഇന്ന് അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ആരാധന നടത്തുന്നു. അപ്പോൾ എല്ലാ വിശ്വാസികൾക്കും തോന്നി നമ്മുടെ മിഷൻ വീട് കയറി ഇരുന്നാൽ പോരാ, ഒരു നല്ലൊരു വീടുണ്ടാകണം, ദൈവദാസൻ നല്ല വീട്ടിൽ പാർക്കണം. ദാസൻ പറഞ്ഞതുപോലെ ആലയം പണിയുവാനുള്ള കാലത്ത് പലർക്കും അതേ നല്ല വീടുകൾ കാണത്തില്ല. പക്ഷെ അവരുടെ പണത്തെ നല്ല ആലയത്തിന് വേണ്ടി ചിലവാക്കിയപ്പോൾ
അതിന്റെ പിന്നിൽ എല്ലാവർക്കും നല്ല വീടുകൾ ദൈവം കൊടുക്കും. അതുപോലെ അനുഗ്രഹമാണ്. ഇവിടെ ഒരു മിഷൻ വീട് കൂടെ നന്നായി പണിതപ്പോൾ ഇനി ഇതുവരെയ്ക്കും നിങ്ങൾക്കുണ്ടായ അനുഗ്രഹമല്ല, ഇനി വിശേഷമായ അനുഗ്രഹം ആ നിലയിൽ നിശ്ചയമായി കർത്താവ് അനുഗ്രഹിക്കട്ടെ എന്ന് ഞാൻ ആശംസിക്കുന്നു. കർത്തദാസന്മാർ പലരുണ്ടല്ലോ. ആ സ്തോത്രം തുടർന്ന് വളരെ ചുരുക്കമായി ഒരു 5-7 മിനിറ്റ് നമ്മുടെ ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ ട്രഷറർ ഒരു വചന ശുശ്രൂഷ നിർവഹിക്കും. ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ പേരിൽ ഒരു ഗ്രീറ്റിംഗ്സ് കമ്മിറ്റി മെമ്പർ അവർ പറയുന്നതാണ്. അതിനെ തുടർന്ന് നാം ഇതിന്റെ പ്രതിഷ്ഠാരാധന നടത്തുവാൻ സമയമെടുക്കുന്നു. അതിനു മുൻപായി സ്തോത്രം അല്പസമയം ഈ നല്ല കെട്ടിടം തന്ന കർത്താവ് കർത്താവ് ഇറങ്ങി വന്ന് പ്രസാദിച്ചനുഗ്രഹിക്കണം. അതിന് തക്ക നിലയിൽ ദൈവം ഈ സ്ഥലത്ത് മഹിമ ഇറങ്ങി വരണം. ശലോമോന്റെ ദേവാലയത്തിൽ ഇറങ്ങിയതുപോലെ, സമാഗമന കൂടാരത്തിൽ ഇറങ്ങിയതുപോലെ ദൈവത്തിന്റെ മേഘം ഇവിടെ ഇറങ്ങി വരണം. അത് വേണമെങ്കിൽ ആരാധന വളരെ പ്രധാനമാണ്. ഇപ്പോൾ ഡിസ്ട്രിക്ട് സെക്രട്ടറി ആത്മസമയം ആരാധിച്ച് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തും. അതിനായി അദ്ദേഹത്തെ ക്ഷണിക്കുകയാണ്. എല്ലാവരും ആരാധനയിൽ സഹകരിക്കുക. പുറത്തിരിക്കുന്നവർ എഴുന്നേറ്റ് നിൽക്കുക, ആരാധിക്കാൻ. അവനൊപ്പം പറയുവാൻ ആരുമേയില്ല, അവനെ പോലാരാധില്ല. അവനാർക്കും കടക്കാരനല്ല, യേശുവാർക്കും ബാധ്യതയല്ല. അവനൊപ്പം പറയാൻ യാരുമേയില്ല, അവനെ പോലാരാധില്ല. കൈകൾ ഉയർത്തി ശ്രമിച്ചു. அவர் எளியவரை குப்பையில் என்று எடுத்து பிரபுக்களோடு அவர் செய்கிற கர்த்தர் இந்த மாலை வேளையில் ஹalleluya நாம் ஒருமித்து சபையாய் ஒருமித்து சில வினாடிகள் அவருடைய கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. ஹalleluya ஹalleluya. Thank you, Lord. Thank you, Jesus. ஆராதனை
நாட்களெல்லாம் உன்னை புகழ்ந்து பாடிடுவே. இந்த நுயிலுள்ள நாட்களெல்லாம் உன்னை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சர்வ வல்லவரே, சகலம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கைகளை தட்டி காத்த செல்வதற்காக, அன்புக்காக, ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சகலத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே, மகிமைக்கு பாத்திரரே, மகத்துவமானவரே, எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்கள் தூயாதி தூயவரே, எங்கள் ராஜாதி ராஜனே, எங்கள் காதி கர்த்தரே, வந்து எழுந்தருளிய தெய்வமே, சிங்காசனத்தை விட்டு நாங்கள் துதிக்கிற நேரத்தில் உம்முடைய மகிமையை ஆலயத்திற்குள்ளாய், இந்த ஆலயத்திற்குள்ளாய், இந்த மாநிலத்திற்குள்ளாய் உம்முடைய மகிமை எழுந்தருளியிருக்கிறது மேலாய். நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹalleluya. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை செய்தார். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை செய்தார். ஒன்றுமில்லாத இடத்திலே அவன் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு சில இடம் கிடைத்திருந்தால் நலமாக இருக்கும் என்று சிந்தித்த இடத்திலே இம்மட்டு கர்த்தர் நம்மை மென்மையாய் கொண்டு வந்தார். ராஜாக்களாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஓ, இந்த இடத்தில் ஒரு ஊழியக்காரன் தங்கி இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்திற்கு மாத்திரமல்ல, இந்த காம்பவுண்ட் முழுவதுமாய் நிரம்பி இருக்கும். இது ஒரு பெதெஸ்தா குளமாக. இந்த காம்பவுண்டுக்குள்ள காலணிகளை வைக்கிறவர்கள் எத்தனை பெரிய வியாதிஸ்தர்களாக இருந்தாலும் ஊழியக்காரன் தன்னுடைய கரத்தை நீட்டும் பொழுது இதே ஸ்தானத்தில் அநேக படுக்கையாக இருக்கிறவர்கள் எழுந்திருக்கும்படியா, அநேக ஊழியர்கள் பேசும்படியா, செவிலர்கள் கேட்கும்படியா, உணவர்கள் நடக்கும்படியா. ஹalleluya. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு அவன் ஏறெடுக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் வானமற்றும் எட்டுகிறதாக இருக்கிறதே. ஓ, இந்த வீட்டுக்குள்ளே அப்போஸ்தலிக உபதேசத்திலையும் தீர்க்கதரிசன அஸ்திவாரத்திலையும் அவன் இந்த இடம் நிரப்பப்படுவதாக, இந்த இடம் கட்டப்படுவதாக. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஜெபப்படுவதிலும் வேதத்தை தியானிக்கிறதிலும் அப்போஸ்தலர்கள் தரித்திருந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிற வேண்டுமா? இந்த இடத்திலே இருந்து தூபமோடும் சமூகத்தில் ஜெபங்கள் எடுக்கப்படட்டும். உம்மை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை மத்தியில் வாசம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். கிருபை கூர்ந்து எங்கள் மத்தியில் பலத்த காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. എല്ലാവർക്കും ഇരിക്കാം. തുടർന്ന് സ്തോത്രം ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ പേരിൽ ഒരു ഗ്രീറ്റിംഗ്സ് പറയുവാൻ ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ കമ്മിറ്റി മെമ്പറിനെ അവസരം നൽകുന്നു. வேலைக்கான ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன்.
செல்வலூர் ஊழியத்தில் ஆண்டவர் கடந்த காலங்களில் பயன்படுத்திய கர்த்தருடைய சிரேஷ்ட தாசன்மாருக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் இந்த தேசத்திற்கு தெரிந்து கொண்ட அபிஷேகத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். அவரை நேசித்து அவருடைய ஊழியத்தில் இருக்கிற அன்பு ஊழியர்களாகிய நமக்கு நம்முடைய பிதாக்களை நாம் நினைக்கும் பொழுது குறைவுகளை அனுபவித்து அவர்கள் பசியோடு பட்டினியோடும் தேசங்களிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை வல்லமையாய் ஸ்தாபித்ததை நாம் அறிவோம். அந்த சுவிசேஷம் எட்டு இடங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த தேசத்தில் சுவிசேஷமாய் ஏறி இறங்கிற முற்பிதாக்களை நாங்கள் நினைக்கிறோம். அந்த கால் விதிக்கப்பட்ட இடங்களிலே கர்த்தருடைய நாமம் உச்சரிக்கப்பட்ட வீடுகளிலே ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட வீடுகளில் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சிந்தப்பட்ட கண்ணீர்கள் உண்டு, ஏறெடுக்கப்பட்ட உபவாசங்கள் உண்டு, இந்த தேசத்திற்காக ஏறெடுக்கப்பட்ட பரிந்துரை ஜெபங்கள் உண்டு. எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் மறந்து போகாமல் பதிவாக அப்படியான கணக்கில் வைத்திருக்கிறார். கடந்த காலங்களில் விதிக்கப்பட்ட வித்துக்கள் 30, 60, 100 பலன் கொடுத்துக் கொண்டு இருப்பதை எங்களுடைய கண்களில் பார்க்கும் பொழுது நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாட்களிலே விசாலமான ஊழியத்தின் நிலையை ஆண்டவர் திறந்த வாசலாக வைத்திருப்பதை சுட்டிக்காட்டுகிற ஒரு நிலைமையில் தான் நம் மிஷன் வீடை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். ஆண்டவர் இசைவினைப்பாய் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறதான மகிமையான ஆத்துமாக்கள் என்ற கர்த்தருடைய மகிமையின் ஆலயத்தின் சிறப்பை இந்த கட்டுமான பணிக்கு பின்னாக நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடையதான விசுவாசம், ஒற்றுமை, ஜெபம், அயராத உழைப்பு, இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிற தோளும் நெஞ்சும் நெற்றியும் நாங்கள் இதற்கு பின்னாக நாங்கள் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். திருச்சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த இரவு பகல் உள்ளதான ஜெபங்கள் ஒத்துழைப்பை பரலோகத்திலே நீதியாய் கணக்கிடுவாராக. உங்களுடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்காரருடைய நலனை நாடுகிற உங்களுடைய தலைமுறையில் நன்மைகளை கர்த்தர் மறக்காமல் வைத்து கர்த்தருடைய தலைமுறையை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒருவருக்கும் கடனாளியே அல்ல. ஹல்லேலூயா. இந்த ஒருவருக்கு, இந்த சிறியது ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தில் கொடுக்கிற ஒரு கலசம் பச்சை தண்ணீருக்கும் பிரதிபலனை வைத்திருக்கிற ஆண்டவர் கடந்த காலங்களில் இந்த ஊழியர்களுக்கு இந்த ஊழியக்காரனுக்கு உங்களுடைய தியாகங்களை கொடுத்திருக்கிறதான உங்களுடைய அர்ப்பணிப்புகளை ஒரு பொழுதும் கர்த்தர் மறந்து விடுகிற அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு வைத்து 100 மடங்காய் உங்களுக்கும் உங்களுடைய தலைமுறைக்கும் தேசத்துக்கும் கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். கரைதலை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற மகிமையுள்ள சபை நிலத்தில் கட்டி எழுப்பப்படுவதற்கு கர்த்தர் அனுப்பின கர்த்தருடைய தாசனை குடும்பத்தை கர்த்தர் தொடர்ந்து இடைகட்டி பலப்படுத்தி இந்த வீடு இளைப்பாறப்படுகிற புத்தி கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழிய தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் அளிக்கிற, ஊக்கம் அளிக்கிற, மகிமையின் நிழலிடமாய், ஆசீர்வாதத்தின் மறைவிடமாய் கர்த்தருடைய ஷெக்கேனா மகிமை வல்லமையாய் வெளிப்படுகிற உள்ளும் புறமும் புதுப்பித்து பலப்படுத்தி அதிகாரப்படுத்தி விசாலமான ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கேற்ற ஆசீர்வாதத்தின் இல்லமாய் தொடர்ந்து நேரம் காணப்படட்டும். பலத்தால் இடையிட்டப்பட்டு மாலை போல் ஓடி கர்த்தர் குறித்திருக்கிற எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்ள, சிகரங்களை எட்டிப்பிடிக்க இந்த தேசத்தில் கர்த்தர் தந்த ஜீவனுள்ள ஆத்மாக்களை வல்லமையாய் திருச்சபைக்கென்று இடப்படி உருவாக்கி பயன்படுத்தி விசாலமான கர்த்தருடைய ஊழியத்தை கட்டியெழுப்ப பகவத்தும் தேவன் தாமே ஊழிய குடும்பத்தை இந்த பலத்தால் இடையிட்டுவாராக, ஞானத்தால் நிரப்புவாராக, உன்னத அதிகாரத்தை தருவாராக. கர்த்தருடைய நாமத்தில் திருச்சபை மக்களையும் போதகர் குடும்பத்தையும் எங்கள் பிரதேசத்தின் சார்பில் நாங்கள் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த காலங்களிலே இந்த இடத்தில் வந்து ஊழியம் செய்த எல்லா ஊழியர்களை குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. மண் மறைந்து போயிருக்கிறார், கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பரலோகத்திலே நித்திய பிரதிபலனை மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொள்வதிலும் விசுவாச ஓட்டத்தில் தொடருவோம். இன்னும் அரிய காரியங்களை கர்த்தருக்காய் சாதிப்போம்.
பரலோகத்தின் தேவன் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி வாய்ப்பு தந்தை அவருக்கு நன்றி சொல்லி வார்த்தைகளை சுருக்குகிறேன். நன்றி. Amen. Very short message കേൾക്കാം. ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ ട്രഷറർ അവர்கள் ഇപ്പോൾ പകർന്നിരുന്നതാണ്. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Southern District South India Assemblies of God Central Section செருவல்லூர் சபை போதகர் இல்ல பிரதிஷ்டை ஆராதனையில் கூடி வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் விசேஷமாக இந்த போதகர் இல்லத்தை திறந்து வைத்து தொடர்ந்து பிரதிஷ்டை செய்யும் சிறப்பு விருந்தினர் பிரதேச தலைவர், பிரதேச கமிட்டி அங்கத்தினர்கள், மண்டல தலைவர், மண்டல கமிட்டி அங்கத்தினர்கள், இந்த திருச்சபையில் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்யும் போதகர் குடும்பம் அனைவருக்கும் ஒரே வார்த்தையில் வாழ்த்துதல்களை கூறி ஒரு 5 நிமிடங்கள் சுருக்கமாய் வேதத்திலிருந்து 1-2 வார்த்தைகளை சுட்டி காண்பித்து வார்த்தைகளை சுருக்குகிறேன். கர்த்தர் நாமம் இந்த மாலையிலும் மகிமைப்படுவதாக. சந்தோஷம் உள்ளவர்கள் ஹல்லேலூயா. செருவல்லூர் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய இந்த போதகர் இல்ல பிரதிஷ்டை விழா சபை ஊழியங்களுக்கு ஒரு மைல்கல்லாக கர்த்தர் மாற்றி தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆண்டவர் கனம் பண்ணுவாராக என்று வாழ்த்துகிறேன். அவன் சங்கீதங்களின் புஸ்தகம் 118:15 வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சப்தம் உண்டு. இந்த தேசத்தில் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்யும் தேவ மனிதன், இந்த சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போதகர் குடும்பமாக தங்கி கர்த்தரின் ரட்சிப்பின் அவன் சப்தத்தை தேசத்துக்கு பறைசாற்றுவதற்காக தங்கி ஊழியம் செய்து கர்த்தரின் ரட்சிப்பை தேசத்திற்கு பறைசாற்றுவதற்கென்று தேவ ஜனங்கள் இணைந்து கட்டியிருக்கிற இந்த போதகர் இல்லத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இது போதகர் தங்கும் இல்லம். நம்ம தமிழ்ல சபை வீடு அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு. இது ஒருவருடைய முயற்சியினால் அல்ல, சபையாருடைய முயற்சியினால் போதகர் தங்கி கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்ய, போதகர் தங்கி தேசத்தில் ரட்சிப்பின் செய்தியை அறிவிப்பதற்கென்று கட்டப்பட்ட இந்த போதகர் இல்லத்தின் மூலமாய் இதற்கு காரணமாய் இருக்கிறவர்கள் மேலும், தங்கி ஊழியம் செய்கிற ஊழியர் குடும்பத்தின் மேலும், இந்த சபையின் மேலும் தேவ ஆசீர்வாதங்கள் பெருக ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த போதகர்கள் கட்டுமான பணி சபை மிஷனை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேர்த்தியா கட்டி இருக்கிறீங்க, அழகா கட்டி இருக்கிறீங்க. சில நேரங்கள்ல பார்க்கும்போது கொஞ்சம் வேலைகளை பினிஷ் பண்ணிட்டு மீதி வேலை பாஸ்டர் பினிஷ் பண்ணட்டும் அப்படின்னு போட்டுருவாங்க. இது எல்லா வேலைகளையும் நிறைவு செய்து நேர்த்தியாக கட்டியிருப்பதன் மூலமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறைகளையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். 122வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது வசனம், அவன் சந்ததி அவன் பூமியில் பலத்திருக்கும். இந்த போதகர் இல்லம் கட்டப்பட்டதன் மூலமாக இதற்கென்று பிரயாசப்பட்ட, ஜெபித்த, கொடுத்த, உழைத்த ஒவ்வொருவருடைய அவன் வம்சங்களையும் பூமியில் பலத்திருக்க ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று விதைத்திருக்கிறீர்கள். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுக்கிறவனும் அதன் பிரதிபலனை அடையாமல் போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இதற்கென்று ஜெபித்து செலவிட்டு பிரயாசப்பட்டு உழைத்த ஒவ்வொருவருடைய வம்சங்களிலும் குடும்பங்களிலும் தலைமுறைகளிலும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீடுகளில் இருக்க ஆண்டவர் கிரியை செய்வாராக. 4வது வசனத்திலே, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருளில் வெளிச்சம் உதிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக.
5வது வசனத்திலே இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கென்று விதைத்திருக்கிறீர்கள். நீங்கள் இறங்கி கடன் கொடுக்கும் நிலைமையில் சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். 6வது வசனத்திலே அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். பிரியமானவர்களே, இந்த போதகர்களை கட்டுமான பணிகளுக்காய் செபித்து கொடுத்து உழைத்த ஒவ்வொருவரும் அசைக்கப்படாதிருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். சொல்லப்பட்ட வாக்குத்தத்த நன்மைகள், வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் இந்த போதகர்களை கட்டுமான பணிகளுக்காக செபித்தவர்கள், கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள் சபையின் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கை குடும்பங்களில் நிச்சயம் நிறைவேற ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு வார்த்தை சுருக்குகிறேன். கடைசி வசனம். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவார். நமக்கு சந்தோஷம், துன்மார்க்கனுக்கு சற்று வேதனையாத்தான் இருக்கும். ஆனா அவன் பற்களை கடித்து கரைந்து போக ஆண்டவர் கிருபை செய்வார். நீதிமானோ நித்திய கீர்த்தியுள்ளவர். இந்த வார்த்தைகளினாலே இதற்கு கட்டுமான பணிகளுக்கு என்று செபித்துக் கொடுத்து உழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த குடும்பத்தில் தனி ஊழியம் செய்யும் ஊழியர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்ற தேவனுடைய வார்த்தையின்படி இந்த இல்லத்திலிருந்து தேவனுடைய இரட்சிப்பின் கம்பீர சத்தம் புறப்பட்டு தேசத்தை கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக என்று கூறி வார்த்தைகளை சுருக்குகிறேன். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ഹല്ലേലൂയ. മനോഹര വാക്കുകളാൽ അലങ്കൃതമായ അനുഗ്രഹ നാളായി മാറിയിരിക്കുകയാണ്. ഈ വചനങ്ങളൊക്കെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ പ്രത്യാശ അനുഗ്രഹവും പകരട്ടെ. ഇനി പ്രതിഷ്ഠിച്ച് പ്രാർത്ഥിക്കുവാൻ പോവുകയാണ്. പ്രതിഷ്ഠിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ അർത്ഥം ദൈവത്തിനും ദൈവത്തിന്റെ വിശുദ്ധ കാര്യങ്ങൾക്കും വേണ്ടി വേർതിരിക്കുകയെന്നാണ്, അല്ലെങ്കിൽ വിശുദ്ധീകരിക്കുകയെന്നാണ്. നമ്മളെല്ലാം കൂടെ ചേർന്ന് കാശ് ചെലവാക്കി കെട്ടിടം പണിതാലും ഇന്ന് കർത്താവിന് ഇതിനെ സമർപ്പിക്കുകയാണ്. ഇത് കർത്താവിനെ സമർപ്പിക്കുമ്പോൾ ഈ വീടിന്റെ ഇനി ഉടമ നമ്മളല്ല, കർത്താവാണ്. നമുക്ക് ദൈവം അനുവദിക്കുന്ന കാലം നാം ഇവിടെ താമസിച്ചുകൊള്ളണമെന്നല്ലാതെ ഇതൊന്നും നമ്മുടെ സ്വന്തമല്ല. അതുകൊണ്ട് പ്രതിഷ്ഠിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ കർത്താവിനും കർത്താവിന്റെ വിശുദ്ധ കാര്യങ്ങൾക്ക് വേണ്ടി വേർതിരിക്കുക. ഇനി യെശയ്യാ പ്രവചനം 32:18 വാക്യം ഇങ്ങനെ പറയുന്നു: എന്റെ ജനം സമാധാന നിവാസങ്ങളിലും നിർഭയ വസതികളിലും സ്വൈരതയുള്ള വിശ്രാമ സ്ഥലങ്ങളിലും പാർക്കും. എല്ലാവർക്കും മലയാളം അറിയാമെന്ന് എനിക്കറിയാം, കണ്ടത് മലയാളമാണ്. എന്റെ ജനം. അപ്പൊ ദൈവം തന്റെ ജനം എവിടെ പാർക്കണമെന്ന് ദൈവം തീരുമാനിച്ചിട്ടുണ്ട്. എവിടെ? സമാധാന നിവാസങ്ങളിൽ, നിർഭയ വസതികളിൽ, ഭയമില്ലാതെ താമസിക്കുന്ന വാസസ്ഥലങ്ങളിൽ, അങ്ങനെ സ്വൈരതയുള്ള വിശ്രാമ സ്ഥലം എന്നൊക്കെയാണ് പേര്. അപ്പോ സമാധാന നിവാസമായിരിക്കാൻ കാരണമെന്ത്? ദൈവമക്കൾ താമസിക്കുന്നു. ദൈവമക്കളുടെ ഹൃദയത്തിൽ വാഴുന്നവൻ യേശുവാണ്. യേശുവിന്റെ പേര് സമാധാന പ്രഭുവാണ്. അപ്പൊ ഇതിനകത്ത് വാഴുന്നവരുടെ ഉള്ളിൽ സമാധാന പ്രഭു വാസം ചെയ്യുന്നതിനാൽ അങ്ങനെയുള്ളവർ പാർക്കുന്ന വീട് സമാധാന ഭവനമാണ്. അടുത്ത നിർഭയ വസതി എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ്? നിങ്ങൾ പേടിക്കേണ്ട കാര്യമൊന്നും ഇല്ല. കാരണം ഈ വീടിന്റെ പരിപാലകൻ ദൈവമാണ്. ഇസ്രായേലിന്റെ പരിപാലകൻ മയങ്ങാതെ ഉറങ്ങാതെ ഇരുന്ന് നമ്മെ ഉറക്കം തരുന്നവരാണ്. നമുക്ക് ഉറക്കം. അത് മാത്രമല്ല, കർത്താവ് പറയുന്നു ഒരു ബാധയും നിന്റെ കൂടാരത്തിന്. അപ്പോ ഇന്നൊരാൾ ഒരു വീട് പണിത് വെച്ചാൽ അവിടെ പ്രശ്നം എന്താണ്? പണിതാന്ന് മുതൽ എന്തോ സംഭവിച്ചു.
പോരാട്ടം വന്നു, പിശാച് വന്നു, അടുത്ത ആവശ്യത്തിനെ ചെയ്തു, പോക്കുവരത്ത് പിശാച് കയറി, എന്തൊക്കെ പറഞ്ഞ് പേടിപ്പിക്കുമെന്ന് അറിയത്തില്ല. പക്ഷെ നിങ്ങൾക്കറിയാമോ, അവൻ ഇത് നീതിമാന്റെ കൂടായ്മ, ഇത് ദൈവത്തിന്റെ വകയാണ്. കാട്ടുകഴുതയാകുന്ന കള്ളപ്പിശാചിന് കയറി ഞെരങ്ങേണ്ട സ്ഥലമല്ല ഇത്. ഇത് ദൈവം വസിക്കുന്ന സ്ഥലമാണ്. ഇതൊരു ബദ്ധയാണ്. ഇവിടെ ദൈവ സാന്നിധ്യത്തിന്റെ നിറം. ദൈവമക്കളൊക്കെ വീടുകൾ കിട്ടിയാൽ പോരാട്ടം എന്നൊന്നും പറയണ്ട. നിങ്ങളിൽ യേശു ഉണ്ടെങ്കിൽ പിശാച് നിങ്ങളുടെ അടുക്കളയിലും വരത്തില്ല, ബെഡ്റൂമിലും വരത്തില്ല. നിങ്ങളിൽ യേശു ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങളെ കാണുമ്പോൾ ഉണ്ടെങ്കിലും അത് ഓടിക്കളയും. എപ്പം പോരാട്ടം പിശാചവിടെ ഇരിക്കുന്നു, പിശാചിന്റെ എന്നൊന്നും നിങ്ങൾ ആരും പറയരുത്. കാരണം നിങ്ങളോടുകൂടെ യേശുണ്ട്. നിങ്ങൾ വെളിച്ചമാണ്. വെളിച്ചം എവിടെ വന്നാലും ഇരുട്ട് വെളിച്ചത്തെ പിടിച്ചടക്കുകയില്ല, പക്ഷെ ഇരുട്ടിനെ വെളിച്ചം പിടിച്ചടക്കും. അതുകൊണ്ട് ഒരു ഇരുളിന്റെ ശക്തിയും ദൈവമക്കളുടെ വീടിനെ സ്വാധീനിക്കാൻ പറ്റില്ല. ആമേൻ. അത് മാത്രമല്ല, ഇസ്രായേലിന്റെ ഭവനങ്ങളിൽ മിസ്രയീമ്യരുടെ ഭവനത്തിൽ വന്ന ബാധകൾ വന്നില്ല. കാരണം കട്ടളക്കാലിന്മേലും കുർബടിമേലും ഒരു അടയാളമുണ്ട്, രക്തം. ഇന്ന് കർത്താവ് വീടിനെ തനക്കായി വേർതിരിക്കുമ്പോൾ നമ്മുടെ കണ്ണുകൾക്ക് അദൃശ്യമെങ്കിലും പിശാചിന്റെ ദൃഷ്ടിക്ക് കാണാകുന്ന ഒരു അടയാളമുണ്ട്. അതുകൊണ്ട് അവനിവിടെ വരാൻ പറ്റില്ല. ഒരു പ്രവാചകൻ, ദൈവദാസൻ കേശവനെ പോലെ ഒരു പ്രവാചകൻ എലീശ താമസിച്ച വീട്ടില് ഇപ്പൊ അതിനെ പറത്തിക്കളയാമെന്ന് പറഞ്ഞ് അരാമ്യ സൈന്യം കുതിരകളിലും രഥങ്ങളിലും വന്നു. പക്ഷേ അവർ അടുത്തപ്പോഴാണ് മനസ്സിലായത്, അവരുടെ കുതിരകളെക്കാളും അവരുടെ രഥങ്ങളെക്കാളും സ്വർഗീയ രഥങ്ങളും കുതിരകളും വീടിന് ചുറ്റും കാവലുണ്ട്. ഇത് ദൈവ പൈതൽ താമസിക്കുന്ന വീടാകയാൽ ദൈവിക സ്വർഗീയ സംരക്ഷണമുണ്ട്. പർവ്വതങ്ങൾ യെരൂശലേമിനെ ചുറ്റിയിരിക്കുന്നത് പോലെ യഹോവ മുതലത്തേക്ക് അതുകൊണ്ട് പേടി വേണ്ട. ഇവിടെ മാത്രമല്ല, ദൈവമക്കളെ ഒരു വീട്ടിലും കിടന്നുറങ്ങാൻ പേടിക്കരുത്. പിശാചിനിവിടെ വരാൻ പറ്റില്ല. നീ ശരിയല്ലെങ്കിൽ നിന്റെ വീട്ടിൽ വന്ന് നിന്റെ തോളത്തിരിക്കും, നിന്റെ ബെഡ്റൂമിൽ വന്ന് അവനും കിടക്കും. അപ്പൊ നിന്റെ വീട്ടിൽ ഭാര്യയ്ക്ക് ഭർത്താവിന് തമ്മിൽ അടി വരും. സ്തോത്രം. പക്ഷെ നിങ്ങൾ രണ്ടുപേരും വെളിച്ചമാണെങ്കിൽ ആ കള്ളം വരത്തില്ല. ഹല്ലേലൂയ. ഇതെല്ലാം വിശ്വാസികൾ മനസ്സിലാക്കേണ്ട ഒരു കാര്യം കൂടെയാണ്. ആമേൻ. സ്തോത്രം. അടുത്ത സ്വൈരതയുള്ളതാണ്. സ്വൈരതയുള്ള വീടെന്ന് പറഞ്ഞാൽ അടിപിടിയില്ലാത്ത വീടല്ല. കാരണം ദൈവമക്കൾ താമസിക്കുമ്പോൾ അവർക്ക് സ്വൈരതയ്ക്ക് കാരണം അവർ വിട്ടുവീഴ്ച ചെയ്യുന്നവരാണ്. അവർ തമ്മിൽ തല്ലുന്നവരല്ല. മദ്യപിച്ചിട്ട് വന്ന് ഭാര്യയെ തല്ലുന്ന ഭർത്താവല്ല. ഇവിടെ ഉള്ളത് ആരാണ്? കർത്താവ് കൂടെ വസിക്കുന്ന ദൈവമൈതൽ. ആ വീട്ടിനകത്ത് സ്വൈരത ഉണ്ടെന്ന് മനസ്സിലായല്ലോ. ശരി. അതുകൊണ്ട് ഇങ്ങനെയുള്ള നല്ല വീട്ടിൽ ദൈവമക്കൾ പാർക്കണമെന്നാണ് ബൈബിളിലെ വചനം. അപ്പൊ അങ്ങനെ ഒരു വീടായി ഈ വീടിനെ ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. രണ്ടാമത്, ഇസ്രായേലിന്റെ പാളയം വിശുദ്ധമായിരിക്കണം. ഈ വീട് എപ്പോഴും വിശുദ്ധമായി സൂക്ഷിക്കണം. രണ്ട് വിധ വിശുദ്ധിയുണ്ട്. ഒന്ന്, ഒതുക്കേണ്ടതെല്ലാം ഒതുക്കി വെച്ച് വളരെ ശുദ്ധമായി വീടും പരിസരവും വൃത്തിയായി സൂക്ഷിക്കണം. രണ്ടാമത്, വിശുദ്ധമെന്ന് പറയുന്നത് ദൈവവചനത്തിന് ഗവൺമെന്റിന് വിരോധമായ ഒരു സാധനവും നമ്മുടെ വീടിനകത്ത് കാണരുത്. ശബദാർത്ഥിക വസ്തുക്കൾ നമ്മുടെ വീട്ടിൽ ഉണ്ടെങ്കിൽ ദൈവം നശിപ്പിക്കുമെന്നല്ലേ പറയുന്നത്. അതുകൊണ്ട് ശുദ്ധമായി സൂക്ഷിക്കണം. ദൈവം നടമാടുന്ന വീടായി മാറണം. ദൂതന്മാർ കയറി വരുന്ന വീടായി മാറണം. അടുത്ത മൂന്നാമത്, കർത്താവിനെ ഈ വീടിന്റെ നായകൻ. യേശുവിനെ ഈ വീടിന്റെ വിരുദ്ധകാരനായിട്ട് എടുക്കരുത്. യേശുവിനെ ഈ വീടിന്റെ നായകനായി. അപ്പൊ യേശുവിന് ഈ വീടിന്റെ നായകത്വം ഉണ്ടെങ്കിൽ എപ്പോഴും നിങ്ങൾ അറിഞ്ഞിരിക്കേണ്ട ഒരു കാര്യം, ആ നായകന്റെ ആലോചന കേട്ട് വേണം ജീവിക്കാൻ. അതിനെന്ത് വേണം? പഴയ നിയമകാലത്തിൽ അവൻ സ്തോത്രം ദിനം പ്രതിയുള്ള യാഗത്തെ കുറിച്ച് പറയുന്നു. അതിലൊന്ന് സന്ധ്യായാഗം, വേറൊന്ന് പ്രഭാതയാഗം. എന്താണ്? സന്ധ്യായാഗം, പ്രഭാതയാഗം. അതിന്റെ അർത്ഥം എന്നാൽ നമുക്ക് ഈ രണ്ട് യാഗങ്ങളും വീട്ടിലെന്നും വേണം. ഒന്ന് സന്ധ്യായാഗം,
പകൽ മുഴുവനും ജോലി ചെയ്തിട്ട് കർത്താവിന്റെ വേല ചെയ്തിട്ട് ഇവിടെ വരുമ്പോൾ ഭാര്യയും ഭർത്താവും മക്കളും ഇവിടെ ഉള്ളവരെല്ലാം കൂടെ ഒരു പാട്ട് പാടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് വചനം വായിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്ന യാഗമാണ് സന്ധ്യായാഗം. പിന്നെ പ്രഭാതയാഗം. ഒരു രാത്രി മുഴുവൻ അറ്റാക്ക് വരാതെ ദൈവം നമ്മെ സൂക്ഷിച്ചു. ഭൂചലനം വരാതെ ദൈവം നമ്മെ സൂക്ഷിച്ചു. തിന്മകൾ വരാതെ ദൈവം നമ്മെ സൂക്ഷിച്ചു. നമ്മുടെ മക്കളെ ദൈവം സൂക്ഷിച്ചു. അതുകൊണ്ട് ആമേൻ സ്തോത്രം. എന്ത് ചെയ്യണം? രാവിലെ എഴുന്നേറ്റ് നിന്ന് ജീവനോടെ എഴുന്നേൽപ്പിച്ച ദൈവത്തിന് പ്രഭാതയാഗം അർപ്പിക്കണം. 3 നേരം പ്രാർത്ഥിക്കുന്ന ഏതൊരു കുടുംബവും തലമുറയും അനുഗ്രഹിക്കണം. ആമേൻ. അങ്ങനെ ഉയർത്തപ്പെട്ട ആളാണ് ദാനിയേൽ. അങ്ങനെ ഉയർത്തപ്പെട്ട രാജാവാണ് ആര്? ദാവീദ്. ആമേൻ. അതുകൊണ്ട് അടുത്ത 3-ാമതൊരു കാര്യം കൂടെ പറഞ്ഞു നിർത്തട്ടെ. സ്തോത്രം. ഈ വീട് ഇവിടെ നമുക്ക് ടെമ്പററിയായി പാർക്കാവുന്നതാണ്. ഒരു നിത്യ വീടുള്ളത്. ഈ ടെമ്പററി വീട്ടിൽ പാർത്തുകൊണ്ട് ആ നിത്യ വീടിന് വേണ്ടി ഒരുക്കണം. ഈ വീട് ആമേൻ സ്തോത്രം. ഒരു ദൈവദാസൻ ഇവിടെ താമസിക്കണം. ഇവിടെ ചാർജ് കൊടുക്കണം. ഈ സഭയ്ക്ക് ചാർജ് കൊടുക്കണം. കാലാകാലങ്ങളിൽ ഇവിടെ ചാർജ് കൊടുക്കുന്ന ദൈവദാസന് കുടുംബമായി പാർക്കുവാനാണ് ഈ വീട്. ആമേൻ സ്തോത്രം. ഒരു സാധാരണ ഒരു വീടെങ്കിൽ ആ വീട് അപ്പനും അമ്മയ്ക്കും മക്കൾക്കുള്ളതാണ്. ആ വീടിൽ മക്കൾ പാർത്താൽ മക്കൾക്ക് അതിൽ അവകാശമുണ്ട്. ഇതുപോലെ നമുക്ക് നമ്മുടെ അപ്പൻ യേശുവാണ്. അപ്പനൊരു സ്വത്തുണ്ട്, വീടുണ്ട്. ആ വീട്ടിന്റെ അവകാശിയായി നാം തീരണമെങ്കിൽ നാം ഈ അപ്പന്റെ ദൈവ മക്കളായി തീർന്നാൽ അവകാശികളായി മാറും. ഈ വീട്ടിൽ പാർത്തുകൊണ്ട് ആദ്യം ദൈവത്തിന്റെ രാജ്യവും നീതി അന്വേഷിച്ച് ദൈവത്തെ ആരാധിച്ച് ഒരു അനുഗ്രഹിക്കപ്പെട്ട കുടുംബമായി തീരട്ടെ. ഇതൊരു മിഷൻ വീടായതുകൊണ്ട് നിങ്ങളോടെല്ലാം ഒന്നുകൂടെ പറയാം. ഈ വീട് ഈ പഴയ നിയമത്തിൽ പറയും പോലെ, മലാഖിയിൽ പറയും പോലെ, അല്ലെങ്കിൽ ഹെസ്കേൽ പ്രവചനത്തിൽ ആമേൻ ഒരു ഭാഗം പറയുന്നല്ലോ. ഹെസ്കേൽ രാജാവിന്റെ കാലത്ത് ആമേൻ സ്തോത്രം വന്നപ്പോൾ പണ്ണാരത്തിലൊരു കൂമ്പാരം ദശാംശങ്ങളും കാണിക്കകളും ഒക്കെ കൊണ്ട്. അപ്പൊ രാജാവ് വന്നപ്പോൾ പുരോഹിതനോട് ചോദിച്ചു, ഇതൊന്നുമായി വലിയ കൂമ്പാരം, രാജകൊട്ടാരത്തെ പോലും ഇല്ലാത്ത കൂമ്പാരം കണ്ടു. അപ്പൊ പറഞ്ഞു, യഹോവ തന്റെ ജനത്തെ അനുഗ്രഹിച്ചിരിക്കുന്നു. അപ്പൊ ഈ മിഷൻ വീട്ടിൽ നോക്കുമ്പോഴറിയാം ജനം അനുഗ്രഹിക്കപ്പെട്ട വ്യക്തികൾ. ഇതിനകത്ത് ആഹാരം കുറയാൻ പാടില്ല. ദശാംശങ്ങളും കാണിക്കകളും നിങ്ങൾ കൊണ്ട് എത്തിക്കുമ്പോൾ ചിലപ്പോൾ ഇവിടെ ഇരിക്കുന്ന നിങ്ങളെല്ലാവരും കൂടെ ദശാംശവും കാണിക്കയും എല്ലാ വൃക്ഷങ്ങളുടെയൊക്കെ ദശാംശമൊക്കെ ഇങ്ങോട്ട് കൊണ്ടുകൊടുത്താൽ പാസ്റ്റർക്ക് തിന്നു തീർക്കാനൊന്നും നോക്കിയല്ല. ഇതിവിടെ നിറഞ്ഞു കിടന്നാലുണ്ടല്ലോ, ഒരു ഏഴയായ ഒരു വിശ്വാസി അല്ലെങ്കിൽ ഒരു അയൽവാസി അവർക്ക് ആഹാരമില്ലെന്ന് അറിയുമ്പോൾ ധൈര്യമായി അവരവിടെ വന്നാൽ അവർക്കൊരു കിറ്റ് കൊടുത്തയക്കാൻ പറ്റും. ഈ ചർച്ചുണ്ടല്ലോ അനേക ഏഴകളുടെ വിശപ്പടക്കുന്ന ചർച്ചായിരിക്കണം. അത്രയ്ക്കുള്ള സമൃദ്ധി ഇതിനകത്ത് ഉണ്ടാകണം എന്ന് പറയുന്നു. ഒരു വിശ്വാസി പട്ടണി എന്ന് കണ്ടാൽ അറിഞ്ഞാൽ പാസ്റ്റർ ആ വിശ്വാസിയുടെ വിശപ്പ് തീർക്കാണ് പാസ്റ്റർ തിന്നരുതെന്നാണ് എന്റെ അഭിപ്രായം. ഞാൻ അങ്ങനെ ചെയ്യും. രാത്രി 12 മണിക്ക് ശേഷം വിശ്വാസിയുടെ പട്ടിണിയായവരുടെ വീട്ടിൽ ആഹാരം കൊണ്ടുകൊടുത്തിട്ട് ഞാൻ വന്ന് കഴിച്ചിട്ടുണ്ട്. കാരണം അപ്പനാണ്. പക്ഷെ കൊടുക്കാനിലേക്ക് എത്തി. അതുകൊണ്ട് എല്ലാ വിശ്വാസികളും ഇങ്ങനെയുള്ള കാണിക്കകൾ ദശാംശങ്ങൾ വഴിപാടുകൾ കൊണ്ട് നിറച്ചിട്ടിരുന്നാൽ കഷ്ടപ്പെടുന്ന ഒരു ഹിറ്റ് അല്ലെങ്കിൽ ഇതുപോലെ കഷ്ടപ്പെടുന്ന ഒരു ശുശ്രൂഷകൻ വിശക്കുന്ന ചിലരുടെ വിശപ്പടക്കുവാൻ ഈ ഭണ്ഡാരത്തിൽ നിന്ന് അവർക്ക് കൊടുക്കാൻ കഴിയും. ഞാൻ പറഞ്ഞ നല്ല കാര്യമല്ലേ? ശരിയല്ലേ? ഇല്ലെങ്കിൽ അതുകൊണ്ട് ഇവിടെ നിറഞ്ഞു കവിഞ്ഞിരിക്കണം. പിന്നെ ഒരു നന്മയ്ക്ക് ഒരിക്കലും ഇത് അനേകർക്ക് പാസ്റ്ററുടെ വീട്ടിൽ നിറവുണ്ടെങ്കിൽ മാത്രമേ ഒരാൾ വരുമ്പോൾ ഒരു ഗ്ലാസ് വെള്ളം കൊടുക്കാനൊക്കെ പറ്റത്തുള്ളൂ. അതല്ലേ റിസപ്ഷൻ മൈൻഡ്, അതല്ലേ സ്വീകരണ മനോഭാവം. ഹല്ലേലൂയ. ആ നിറവിടെ ഉണ്ടാകണം. അവരെ ഹെൽപ്പ് ചെയ്യാൻ ആളുണ്ടാകണം. ഇത് ഒറ്റയ്ക്ക് അവരുടെ വീട് മാത്രമല്ല. ഒരു കാര്യം വന്നാൽ വിശ്വാസ സമൂഹം വന്ന് നിന്ന് സന്തോഷമായി നടത്തി സ്തോത്രം ഒരു അപ്പനെ പോലെ ഒരു അമ്മയെ പോലെ അവർക്ക് കൊടുത്ത് സന്തോഷിക്കേണ്ട സ്ഥലമാണിത്. നിറവ് എല്ലായിടത്തും
നടത്തുമെന്നാകട്ടെ. ആ നിലയിൽ കർത്താവ് സഹായിക്കട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു. അവൻ ഈ വിഷയത്തിൽ ഇപ്പോൾ പ്രതിഷ്ഠിച്ച് നാം പ്രാർത്ഥിക്കുന്നു. എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിൽക്കാം, കണ്ണുകളെ അടയ്ക്കാം. ഒന്നാമതായി തുടങ്ങിയ നാളെ മുതൽ ഇത്രത്തോളം പണികൾ പൂർത്തിയാക്കാൻ ഇടയാക്കിയതിനാൽ സ്തോത്രം ചെയ്യാം. ചെറുവല്ലൂർ സഭയുടെ സ്തോത്രം, ചെറുവല്ലൂർ സഭയുടെ തുടക്കം മുതൽ പ്രവർത്തിച്ച ദൈവദാസന്മാരെ നമുക്ക് ഒന്ന് ഓർക്കാം. ഒന്നുമില്ലാതെ വന്ന് പട്ടിണി കിടന്നവരെ ഓർക്കാം. താമസിക്കാൻ ഒരു കുടിലില്ലാത്തവരെ ഓർക്കാം. അവരൊന്ന് കരച്ച്, അവരൊന്ന് വാസസ്ഥലമില്ലാതെ വേദനപ്പെട്ടത്, അവർക്കൊന്ന് വിശ്രമിപ്പാൻ സ്ഥലമില്ലാതെ കഷ്ടപ്പെട്ടത്, ആ കണ്ണുനീര് കൂടെയാണ് ഈ വീട് എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കുന്നത്. കാലാകാലങ്ങളിൽ കർത്താവിന്റെ വേല ചെയ്തവർക്ക് അവൻ സ്തോത്രം അതിൻ്റെതായ പ്രതിഫലവും നന്മയും അനുഗ്രഹവും ഉണ്ടാകട്ടെ. അവൻ സ്തോത്രം ഈ വീട്ടിൽ പാർക്കുന്നവരെയും നാം ഓർക്കാം. രണ്ടാമത് ഇവിടെ പണി ചെയ്തവർക്കായി കരമുയർത്തി സ്തോത്രം ചെയ്യാം. ആമേൻ. തുടക്കം മുതൽ ഇതുവരെ എല്ലാ പണികളും വിജയപ്രദമാക്കി തീർക്കുവാൻ ദൈവം ഇടയാക്കിയതോർത്ത് സ്തോത്രം ചെയ്യാം. ഹല്ലേലൂയ. അത് മാത്രമല്ല, ആമേൻ സ്തോത്രം, ഓരോ വിശ്വാസികളും ഇതിനു വേണ്ടി ചിലവിട്ടവരെ കുടുംബത്തെയും കർത്താവ് അനുഗ്രഹിക്കുവാനായി സ്തോത്രം ചെയ്യാം. എല്ലാ നന്മകളും തന്ന ദൈവത്തിന് ആ കരങ്ങൾ ഉയർത്തി സ്തോത്രം ചെയ്യാം. സകലവും പടൈത്തവരേ സർവ സകലവും പടൈത്തവരേ സർവ വല്ലവരേ മഹിമയ്ക്ക് പാത്തിരരേ അയ്യമങ്കാത പ്രകാശമേ മഹിമയ്ക്ക് പാത്തിരരേ അയ്യമങ്കാത പ്രകാശമേ ഉമ്മൈ ആരാധിക്കുന്നു ആകുലിക്കുന്നു അன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. ഉയർത്തി സ്തോത്രം ചെയ്യാം. സ്തുതി ശബ്ദം ഉയരട്ടെ, ആരാധന ഉയരട്ടെ, ദൈവത്തിന്റെ മഹിമയുടെ ഇറങ്ങി വരട്ടെ. ഇത് ദൈവത്താൽ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സ്ഥലമായി തീരട്ടെ, ദൂതന്മാർ കയറി ഇറങ്ങുന്ന സ്ഥലമായി തീരട്ടെ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇപ്പോൾ പാസ്റ്റർ കേശവൻ തന്റെ കുടുംബം കുഞ്ഞുങ്ങളാകട്ടെ മുന്നോട്ട് വരാം. ഇന്ന് മുതൽ അവരുടെ പാർക്കേണ്ടിയുള്ളവരാണ്. അവൻ സ്തോത്രം, അവർക്ക് വേണ്ടി കൂടെ നാം പ്രാർത്ഥിച്ചവരെ അനുഗ്രഹിക്കേണ്ടത് ആവശ്യമുണ്ട്. അവരെയും കൂടെ മുന്നോട്ട് വരുത്തുക. അവർ മുന്നോട്ട് വന്നുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഒരു അനുഗ്രഹത്തിന്റെ വേദഭാഗം വായിച്ചു കേൾക്കാം. ആവർത്തന പുസ്തകം 28-ാം അധ്യായം 1 മുതൽ 13 വരെയുള്ള വചനങ്ങൾ ഇപ്പോൾ വായിച്ചു കേൾക്കാം. ഇപ്പോൾ അവൻ കുടുംബത്തിലുള്ളവർ അല്ലെങ്കിൽ പാസ്റ്റർ, മകങ്ങൾ ദയവായി മുന്നോട്ട് വരിക. ഉപാഗമം 28-ാം അധികാരം 1 മുതൽ 14 വരെയുള്ള വചനങ്ങൾ. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும்
கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய பாரத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுக்க வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഈ പറഞ്ഞിരിക്കുന്ന അനുഗ്രഹ പട്ടിക മുഴുവനും ഈ കുടുംബത്തിനകത്ത് ദൈവം നൽകട്ടെ. ആമേൻ. സ്തോത്രം സ്തോത്രം. എല്ലാവിധ അനുഗ്രഹങ്ങളും ഈ വീടിന്റെ കവാടത്തുകൂടെ പ്രവേശിക്കട്ടെ. ഇവർ അകത്ത് വരുമ്പോൾ അനുഗ്രഹിക്കപ്പെടട്ടെ, ഇവർ പുറത്തു പോകുമ്പോൾ അനുഗ്രഹിക്കപ്പെടട്ടെ. ഇപ്പോൾ എല്ലാവരും കരങ്ങളെ ഉയർത്തി സ്തോത്രം ചെയ്ത് ഈ വീടിനെ പ്രതിഷ്ഠിക്കുവാൻ പോകുകയാണ്. ഇതുമുതൽ ഇവിടെ താമസിക്കുന്ന കേശവൻ കുടുംബങ്ങളെ ഇവരെ ദൈവം അനുഗ്രഹിക്കുവാനായി സ്തോത്രം ചെയ്യാം. സ്വർഗത്തിലും ഭൂമിക്കും നാഥനായുള്ളവേ, ഈ ചെറുവല്ലൂർ അസംബ്ലീസ് ബോർഡ് സഭയ്ക്ക് ഒരു മിഷൻ വീട് നൽകിയതിനാൽ സ്തോത്രം. ആമേൻ. കർത്താവെ പ്രാർത്ഥിച്ചു തുറന്ന് ഓരോ മുറികളിലും പ്രാർത്ഥിപ്പാനിടയായി, കർത്താവ് തുടർന്ന് അനുഗ്രഹ വചനങ്ങൾ കേൾപ്പാനിടയായി. ഈ വീടിനെ ഇപ്പോൾ തിരുമുൻപിൽ പ്രതിഷ്ഠിപ്പാൻ ഞങ്ങൾ തിരുമുൻപിൽ കൂടി നിൽക്കുന്നു. സ്വർഗത്തിലെ ദൈവത്തിന്റെ കൃപ ഇപ്പോൾ പകരണമേ. ഇപ്പോൾ ഈ മിഷൻ വീട് ഒരു ദൈവദാസൻ ഇവിടെ താമസിച്ച് ഈ സഭയുടെ ശുശ്രൂഷകൾ ചെയ്യുവാൻ, ദേശത്തിൽ ദൈവിക ശുശ്രൂഷകൾ ചെയ്യുവാൻ ആമേൻ. കർത്താവേ, താൻ രാപ്പകൽ അധ്വാനിച്ച് മടങ്ങി വരുമ്പോൾ തനക്കൊരു വിശ്രാമ സ്ഥലമായി തീരേണ്ടതിന്, ഈ വീട് ഈ ദേശത്തിന് ഒരു അനുഗ്രഹമായി തീരേണ്ടതിന്, വിശ്വാസികളുടെ ആശ്വാസ ഭവനമായി തീരേണ്ടതിന്, എല്ലാവിധ അനുഗ്രഹ സമൃദ്ധിയും നിറഞ്ഞ വീടായി തീരേണ്ടതിന്, ദീർഘായുസ്സോടും ആരോഗ്യത്തോടും നിന്റെ പൈതങ്ങൾ ഇവിടെ പാർക്കേണ്ടതിന്, ദൈവത്തിന്റെ തേജസ് എപ്പോഴും നിറഞ്ഞു നിൽക്കേണ്ടതിന് ഈ വീടിനെ പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ ദൈവനാമ മഹത്വത്തിനായി പ്രതിഷ്ഠിക്കുകയാണ്. കരങ്ങളെ തട്ടി സ്തോത്രം ചെയ്യാം. ദൈവ മഹത്വം, ദൈവ ശക്തി ഇവിടെ നിറഞ്ഞു നിൽക്കട്ടെ, നിറഞ്ഞു നിൽക്കട്ടെ, നിറഞ്ഞു നിൽക്കട്ടെ, നിറഞ്ഞു നിൽക്കട്ടെ. ദൈവിക സംരക്ഷണം നിറഞ്ഞു നിൽക്കട്ടെ, മഹിമ നിറഞ്ഞു നിൽക്കട്ടെ. അങ്ങനെ ചെയ്യുന്നതിനായി സ്തോത്രം. തുടർന്ന് ഈ കുടുംബത്തെ ആമേൻ ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിച്ച് അനുഗ്രഹിച്ച്, ഈ വീടിനെ പ്രാർത്ഥിച്ച് അനുഗ്രഹിച്ച്, ജോലിക്കാരെ അവരെ വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച്, വിശ്വാസികൾ സഹകരിച്ചവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച് ഈ അനുഗ്രഹ പ്രാർത്ഥന ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ അസിസ്റ്റന്റ് സൂപ്രണ്ടന്റ് നിർവഹിക്കുന്നതാണ്. சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பரிசுத்தவான்கள் மேலான தியாகங்களை அனுபவித்து பட்டினி கிடந்து ஆண்டவரே இந்த தேசத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கவும் தேவனில் அவர்களை கொண்டு அனுப்பும் காலத்திலே அருமையான ஊழியத்தை செய்து நிறைவேற்றும்படியாக கர்த்தப்படுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாத சூழ்நிலையிலே அவ்வளவாக இந்த சபையை நீ கட்டளைப்படுத்தும்படியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு போது இல்லத்தை ஆண்டவரை புதிதாக கட்டும்படியாக சபையாக சேர்ந்து ஆண்டவரை போதுடைய குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை ஆலோசித்து நடந்து கொண்டு இந்த காரியங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னம் கூட வழிநடத்தி இந்த நாளை விதமான ஆண்டவரே ஒரு மனுஷன் கேட்டு பிரதிஷ்டப்படும்படியாக நீர் கொடுத்த கிருபை
கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. யோபுடைய வீட்டு மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது பார்க்கிறோம். சர்வ வல்லவர் அவர் அந்த குடும்பத்து மேலே வெளிப்பட்டு அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து என்று பார்க்கிறோம். அதமாக பாஸ்டர் கேசவன் அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்காக மருமக்களுக்காக பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இந்த நாட்கள் கொண்டு இந்த வீட்டிலே வாசம் பண்ணும்போது தெய்வீக சமாதானத்தை தெய்வீக சுகமத்தை ஆண்டவர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு கடலினுடைய ஆக்கியதற்குள்ளியா உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரங்கத்துக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொல்வதற்காக சத்துடைய எந்த தீயல்களும் எந்தமான விலகீனங்களும் எந்தமான சாத்தானிய போராட்டங்களும் இந்த குடும்பத்துக்குள்ளே வராதபடி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தெய்வத்துடைய வல்லமை வெளிப்படுவதாக, தெய்வத்துடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, சரீர சுகத்தை கொடுப்பீராக. இது ஒரு ஜபவீடாக மாறட்டும். இங்கே ஒரு பரிசுத்தமாய் இருக்கிறார் என்று இந்த தேசத்தின் அநேக ஜனங்கள் இந்த இடத்திலே கடந்து வந்து இந்த இடத்திலே செபித்து அதன் மூலம் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக திரும்ப செய்கிறார். அநேகருக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே உதவி செய்கிற குடும்பமாக இதை மாற்றி இருக்கபடியாக ஸ்தோத்திரமையா. இந்த பிரதேசத்தில் அந்த பிரதேச தலைவர் ஆண்டவரே பிரஸ்தத்திற்காக அவன் ஜெகத்திற்காக அதற்கு விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆசீர்வதிப்பீராக, வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். യേശു ക്രിസ്തു നാമത്തിൽ ജപിക്കുന്നു പിതാവേ. ആമേൻ. നമ്മുടെ കർത്താവിന്റെ രക്ഷിതാവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ സ്നേഹവും ആശ്വസിപ്പിച്ച് വഴി നടത്തുന്ന പരിശുദ്ധാത്മാവിന്റെ കൂട്ടായ്മയും ഈ ഭവനത്തിൽ പാർക്കുന്ന പാസ്റ്റർ കുടുംബത്തോടും ഈ ദേശത്തിലെ ശുശ്രൂഷയോടും സഭയോടും ഇതിന്റെ പ്രവർത്തനങ്ങളിൽ ചിലവിട്ട പ്രവർത്തിച്ച ഏവരോടും ലോകാകമനുള്ള സകല വിശുദ്ധന്മാരോടും അങ്ങയുടെ വരൂരേ ഉണ്ടായിരിക്കുമാറാകട്ടെ. ചേർന്ന ദൈവത്തിന്റെ കരങ്ങളെ ഉയർത്തി ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഇന്ന് മുതൽ ഈ വീട്ടിൽ ആഹാരം പാകം ചെയ്യുവാൻ പോകുകയാണ്. പ്രാർത്ഥിച്ച് അതിനായി സമയത്ത് എടുക്കാം. ചെയ്യാം. സ്വർഗീയ പിതാവേ, നിന്റെ അപ്പത്തെയും വെള്ളത്തെയും അനുഗ്രഹിക്കുമെന്നുള്ള തിരുവചനം പോലെ ഇന്നു മുതൽ ഈ വീട്ടിൽ ആഹാരം പാകം ചെയ്യുവാൻ തുടങ്ങുമ്പോൾ ദൈവത്തിന്റെ കൃപ കൊണ്ടുണ്ടാകണമേ. രുചികരമായി ആഹാരം പാകം ചെയ്യുവാനും ആരോഗ്യത്തിനേറ്റ നിലയിൽ ഭക്ഷിച്ചു പാനം ചെയ്ത് കർത്താവെ അനുഗ്രഹിക്കപ്പെടുവാനിടയാക്കണമേ. ഒരു കാലത്ത് ഇവിടെ ആഹാരത്തിന് മുട്ടുവരരുതേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അനേകരുടെ വിശപ്പടക്കുന്ന ആഹാര സമൃദ്ധി ഈ വീട്ടിൽ ഉണ്ടാകുവാനായി സ്തോത്രം ചൊല്ലി അനുഗ്രഹിച്ചു ഇപ്പോൾ ആഹാരം പാകം ചെയ്യുവാൻ ആരംഭിക്കുന്നു. യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ ആമേൻ. പിതാവേ, ആഹാരത്തെ സ്തോത്രം ചൊല്ലി അനുഗ്രഹിച്ചു നൽകും. യേശുവിൻ നാമത്തിൽ സ്തോത്രം. ഇത് കത്തിക്കുന്ന സാധനം ഇതൊക്കെ തുറന്നു യേശുവിന്റെ നാമത്തിൽ ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹവും കൃപയും സമാധാനവും ഈ ഭവനത്തിന്റെ ആകാര സമൃദ്ധിയോടും കുടുംബത്തോടും വരവരെ ഉണ്ടാകട്ടെ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ.